ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராமர் இங்கிலீஷ் கிராமர் தமிழில். நீங்கள் ஸ்கூல் அல்லது காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்களா? அல்லது டிகிரி முடிச்சுட்டு TNPSC குரூப் 1, 2, 3, 4 டெட், TRB பேங்க் எக்ஸாம் இது மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா? இல்லை நான் ஸ்கூலில் படிக்கும் போதே எனக்கு இங்கிலீஷ் கிராமரும் வராது, எனக்கு இங்கிலீஷ் பேசவும் தெரியாது, இனிமேல் தான் நான் பேசிக்கில் இந்த இங்கிலீஷை கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த 3 கேட்டகரியில் நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு தான். இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கோங்க, எக்ஸாமில் கலக்குங்க, இங்கிலீஷில் பேசுங்க, கான்ஃபிடென்ஸை உயர்த்துங்க. ஒவ்வொரு நாள் கிளாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது ஒரு பாசிட்டிவ் கோட்டை பார்த்துட்டு தான் கிளாஸ்க்கு போகிறோம் இல்லைங்களா? அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோட், வாட் லைஸ் பிஹைண்ட் அஸ் அண்ட் வாட் லைஸ் பிஃபோர் அஸ் ஆர் டைனி மேட்டர்ஸ் கம்பேர்ட் டு வாட் லைஸ் வித்தின் அஸ். அதாவது நம்மளுக்கு முன்னாடி என்ன காரணங்கள், என்ன சூழ்நிலைகள் இருக்கிறது அப்படின்றதும், நம்மளுக்கு பக்கத்திலேயே என்னென்ன சூழ்நிலைகள் இருக்கிறது அப்படின்றதும், நம்மளுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சின்ன விஷயங்கள் தான் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த கோட்டுடைய மீனிங். ரால்ஃப் வால்டோ எமர்சன் அப்படின்றவர் சொல்கிறாரு. சில பேர் சொல்லுவாங்க, நீ ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லும்பொழுது, என்னப்பா பண்ணுறது, நான் எவ்வளோ இது பண்ணாலும் என்னோடய சூழ்நிலை இந்த மாதிரி இருக்குது, எங்கள் வீட்டில் இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது, நான் வேலை செய்கிற இடத்துல இப்படி இருக்குது என்னோடய சுச்சுவேஷன், நான் எப்படி இதை செய்கிறது, எப்படி இதை நான் செய்து முடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அதாவது நம்மளை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் நம்மளுக்குள்ளே இருக்கிற அந்த எனர்ஜியை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சின்னது தான். உங்களுக்குள்ளார அந்த ஃபயர் இருந்துச்சு அப்படின்னாக்கா, உங்களை சூழ்ந்திருக்கிற எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் பக்கத்தில் இருக்கிற எந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் பரவாயில்ல, அதை எல்லாத்தையும் முறியடித்து நீங்கள் ஜெயிப்பீங்க அப்படின்றது தான் இந்த கோட்டுடைய மீனிங். இந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட இன்றைக்கி நம்ம கிளாஸ்க்கு போகலாங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃப்ரேசல் வேர்ப். இந்த ஃப்ரேசல் வேர்ப் ஃபால் த்ரூ. ஃபால் த்ரூ அப்படின்ற ஃப்ரேசல் வேர்புடைய மீனிங் என்ன? இந்த ஸ்லைடை பாருங்கள். இஃப் சம்திங் தட் ஹஸ் பீன் பிளான்ட் ஆர் அக்ரீட் ஃபால்ஸ் த்ரூ இட் டஸ் நாட் ஹேப்பன். அதாவது ஏதாவது ஒன்று ஃபால் த்ரூ ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் என்னன்னாக்கா, அது நடக்காமல் போய்விடும். ஏதாவது ஒன்று ஒரு கம்பெனியில் ஃபால் த்ரூ பண்ணுறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை ஃபால் த்ரூ பண்ணிடலான்னு பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, அந்த திட்டத்தை கைவிட்டுற போகிறாங்க அப்படின்னு அர்த்தம், அது நடக்காமல் போக போகிறது அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி சொல்லும்போது தான் நம்ம இந்த ஃபால் த்ரூ அப்படின்ற ஃப்ரேசல் வேர்பை யூஸ் பண்ணணும். பாருங்கள், ஃபால் த்ரூ அப்படின்னா மீனிங் என்ன? If an agreement or plan, sale, etc. fall through, it is not completed successfully. அதாவது ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட் அப்படின்னா என்னது? ஒரு உடன்படிக்கை. அடுத்தது ஒரு திட்டம், பிளான் அப்படின்னா திட்டம். அடுத்தது ஒரு சேல் அப்படின்னாக்கா சேல் நடக்கும் இல்லைங்களா? அதெல்லாம் ஃபால் த்ரூ ஆயிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, அது வெற்றிகரமாக முடிவு பெறவில்லை அப்படின்னு அர்த்தம். அப்போ ஃபால் த்ரூ அப்படின்னாக்கா தோல்வி அடைஞ்சிடுச்சு அப்படின்னு அர்த்தம். பாருங்கள், இந்த ஸ்லைடை ஃபால் த்ரூ அப்படின்னா மீனிங் என்ன? நாட் டு ஹேப்பன், நடக்கக்கூடாது, நடக்கக்கூடாதபடி அதை தடுத்துருவோம் இல்லைங்களா? அதுதான் ஃபால் த்ரூ, அதாவது தோல்வியில் முடிவடைதல். டு ஃபெயில் டு அக்கர், நடைபெறாமல் தோல்வி அடைதல் அப்படின்றது தான் இந்த ஃபால் த்ரூ அப்படின்ற ஃப்ரேசல் வேர்புடைய மீனிங். இப்போ உங்களுக்கு இந்த ஃபால் த்ரூ அப்படின்னா மீனிங் என்னன்னு தெரிஞ்சிட்ருக்கோம். இந்த ஸ்லைடை பாருங்கள். ஃபால் த்ரூ அப்படின்ற இந்த ஃப்ரேசல் வேர்புக்கு சினானிம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஃபெயில் அப்படின்னா தோல்வி. பி அன்சக்ஸஸ்ஃபுல், தோல்வி அடைதல். சக்ஸஸ்ஃபுல் ஆகாமல் தோல்வி அடைதல். அடுத்தது கம் டு நத்திங், ஒன்றும் நடக்காமல் போதல். நம்ம என்ன பிளான் பண்ணோமோ அது நடக்காமல் போகும்பொழுது, நம்ம என்ன திட்டத்தை செயல்படுத்தணும்னு நினச்சோமோ அது தோல்வியில் முடியும் பொழுது நம்ம இந்த ஃபால் த்ரூ அப்படின்ற ஃப்ரேசல் வேர்பை யூஸ் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு இந்த ஃபால் த்ரூ அப்படின்ற ஃப்ரேசல் வேர்புடைய மீனிங் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்க. ஃபால் த்ரூ அப்படின்னா தோல்வி அடைதல், செயல்படாமல் போதல், தடுத்து வைக்கப்படுதல் அப்படின்றது தான் இந்த ஃபால் த்ரூ அப்படின்ற ஃப்ரேசல் வேர்புக்கு மீனிங். பாருங்கள், இப்போ இந்த ஃபால் த்ரூ அப்படின்ற இந்த ஃப்ரேசல் வேர்புடைய டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் என்ன பாருங்கள். இந்த ஸ்லைடை இதை நம்ம ஃபால் த்ரூ அப்படின்னு சொல்லலாம், அல்லது ஃபால்ஸ் த்ரூ அப்படின்னு சொல்லலாம் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில். அடுத்தது ஃபெல் த்ரூ அப்படின்னாக்கா பாஸ்ட் டென்ஸ், ஃபாலன் த்ரூ அப்படின்னாக்கா பர்ஃபெக்ட் டென்ஸ், அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் ஃபாலன் த்ரூ. அடுத்தது இதை நம்ம ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளில் கண்டினியூஸில் ஃபாலிங் த்ரூ அப்படின்னும் நம்ம யூஸ் பண்ணலாம். இதுவும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஐவி யூதே சப்ஜெக்டாக வரும்போது நம்ம ஃபால் த்ரூ அப்படின்னு யூஸ் பண்ணணும். அதுவே ஹீ ஷே இட் தேர்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்டாக வரும்போது ஃபால்ஸ் த்ரூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கடந்த காலம் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இந்த ஃப்ரேசல் வேர்பை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா ஃபெல் த்ரூ அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணலாம். அதுவே பர்ஃபெக்ட் டென்ஸில் இந்த ஃபால் த்ரூ அப்படின்ற ஃப்ரேசல் வேர்பை நம்ம யூஸ் பண்ணணுன்னாக்கா ஃபாலன் த்ரூ அப்படின்ற வேர்பாக இதை நம்ம யூஸ் பண்ணலாம். கண்டினியூஸில் நம்ம இதை யூஸ் பண்ணணுன்னாக்கா ஃபாலிங் த்ரூ அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
இப்போ உங்களுக்கு வந்து இந்த ஃபால் த்ரூ அப்படின்ற வேர்புடைய டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் என்ன, ஃப்ரேசல் வேர்புடைய டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் என்ன நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்க. அதோடைய மீனிங் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. ஃபால் த்ரூ அப்படின்னாக்கா தோல்வி அடைதல், அடுத்தது நடக்காமல் போதல் அப்படின் போது தான் நம்ம இந்த ஃபால் த்ரூ அப்படின்ற ஃப்ரேசல் வேர்பை யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம அது எக்ஸாம்பிள் சென்டென்ஸில் பார்க்கலாங்களா? இந்த ஸ்லைட் பாருங்கள். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், மை பிளான் ரிகார்டிங் த நியூ ப்ராஜெக்ட் இஸ் ஃபெல் த்ரூ. அதாவது புதிய செயல் திட்டம் தொடர்பான எனது திட்டம் தோல்வி அடைந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு புது ப்ராஜெக்டை செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருப்போம் இல்லைங்களா? அந்த பிளான் வந்து தோல்வி அடையும் பொழுது நம்ம வந்து இந்த ஃபால் த்ரூ அப்படின்ற வேர்பை வந்து யூஸ் பண்ணுறோம். அது பாஸ்ட் டென்ஸில் நடந்து முடிஞ்சதுனால ஃபெல் த்ரூ அப்படின்ற வார்த்தையை வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். மை பிளான் ரிகார்டிங் த நியூ ப்ராஜெக்ட் இஸ் ஃபெல் த்ரூ அப்படின்னாக்கா தோல்வி அடைந்து விட்டது அப்படின்னு அர்த்தம். இப்போ உங்களுக்கு வந்து இந்த ஃபால் த்ரூ அப்படின்ற வேர்பை எப்படி சென்டென்ஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்க. அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். த ட்ரிப் டு அமிர்தி ஃபாரஸ்ட் இஸ் ஃபெல் த்ரூ டியூ டு ஹெவி ரெயின். அதாவது கடினமான மழையின் காரணமாக, அதிக அளவு மழையின் காரணமாக அமிர்தி வன பயணம் முறிந்தது, அதாவது நடக்காமல் போனது அப்படின்னு அர்த்தம். நம்ம வந்து அமிர்தி ஃபாரஸ்ட்டுக்கு ஒரு ட்ரிப் போகலாம் அப்படின்னு ஃபேமிலியோட பிளான் பண்ணியிருப்போம். திடீர்னு பார்த்தா இப்போ நிறைய மழை பெய்யுது இல்லைங்களா? மழையின் காரணமாக நம்ம இப்போ வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிகிட்ருப்போம். அந்த திட்டத்தை நம்ம வந்து செயல்படுத்தாமல் அதை வந்து நிறுத்தி வச்சுட்ருப்போம். அதை வந்து தடுத்து நிறுத்திட்டுருப்போம். அதனால் அது வந்து தோல்வியில் முடிந்தது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? நம்மளுடைய ட்ரிப் வந்து தோல்வியில் முடிஞ்சிருச்சு. ஏன்னாக்கா அதிக அளவு மழை, கனமழையின் காரணமாக அமிர்தி வனப்பயணம் முறிந்தது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த சென்டென்ஸோடைய மீனிங். அடுத்தது பாருங்கள். இந்த ஃபால் த்ரூ அப்படின்ற ஃப்ரேசல் வேர்பை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு, த பிளான்ஸ் ஃபெல் த்ரூ ஸோ வி வேர் லெஃப்ட் வித் சம் ஃப்ரீ டைம். அதாவது என்னுடைய பிளான் வந்து தோல்வி அடைந்தது, அதனால் எங்களுக்கு இப்போ வந்து கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறது தான் இந்த சென்டென்ஸோடைய மீனிங். நம்ம வந்து ஏதாவது ஒரு செயலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருப்போம். அந்த பிளான் தோல்வியில் முடிஞ்சதுனால அதற்காக ஒதுக்கப்பட்ட நேரத்தில் இப்போ நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறோம், வேலை இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்ல வரது தான் இந்த சென்டென்ஸோடைய மீனிங். என்ன வியூவர்ஸ், இப்போ உங்களுக்கு வந்து இந்த ஃபால் த்ரூ அப்படின்ற ஃப்ரேசல் வேர்பை எப்படி சென்டென்ஸில் யூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்களா? ஃபால் த்ரூ அப்படின்ற ஃப்ரேசல் வேர்புக்கு மீனிங் என்ன? தோல்வியில் அடைதல், தோல்வி அடைதல், நடைபெறாமல் போதல் அப்படின்றது தான் ஃபால் த்ரூ அப்படின்ற ஃப்ரேசல் வேர்புடைய மீனிங். இப்போ வந்து உங்களுக்கு இந்த ஃபால் த்ரூ அப்படின்ற ஃப்ரேசல் வேர்புடைய மீனிங் என்ன, அதோடைய டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் என்ன, அதை எப்படி சென்டென்ஸில் யூஸ் பண்ணுறதுன்னு நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்க. என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் டெய்லி நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து சேரும். மறந்துடாதீங்க வியூவர்ஸ், ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட். இங்கிலீஷில் பேசணுன்னாக்கா ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோவை பார்க்குறதோடு நிறுத்திடாதீங்க. இந்த ஃபால் த்ரூ அப்படின்ற ஃப்ரேசல் வேர்பை உங்களுடைய டே டு டே கான்வர்சேஷனில் நீங்கள் எப்போல்லாம் யூஸ் பண்ண முடியுமோ அப்போல்லாம் யூஸ் பண்ணி பழகுங்க. ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இங்கிலீஷில் பேசுங்க, கான்ஃபிடென்ஸை உயர்த்துங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.